ராமலிங்கம், டெல்லியினுடைய முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அதன் அடிப்படையிலான முன்னணி நிலவரங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸை எப்படி பார்க்குறீங்க? ஆம் ஆத்மி 24 இடங்களில் முன்னிலை, பாரதிய ஜனதா கட்சி 33 இடங்களில் முன்னிலை. வணக்கம். அதாவது இப்போ நம்ம பார்க்கறது வந்து தபால் வாக்கு எண்ணிக்கைகள் தான். ஸோ இதில் எப்பொழுது பார்த்தாலுமே முதல் 2 சுற்றுகளில் இப்படி ஒரு வேரியேஷன் வர்றது சகஜம்தான். 2013 தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆம் ஆத்மியினுடைய வாக்கு சதவீதம் 29.49 இருந்தது. 2015 எடுத்துக்கிட்டிங்கன்னா 54.3 இருந்தது. 2020 பார்த்தீங்கன்னா 53.57 இருந்தது. 2013 எங்களுக்கு 28 சீட்டுகள் கிடைத்தது. 2015 பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 67 சீட்டு கிடைச்சது. 2020 பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 62 சீட்டு கிடைச்சது. 8 சீட்டுகள் கம்மியாக கிடைத்த போதிலும் 2020க்கும் 2025க்கும் பெரிய வாக்குகள் விகிதம், அதாவது சதவீதம் வந்து குறையல. ஆகையினால இப்போ உங்களுக்கு கிடைக்கின்ற தகவல் எல்லாமே தபால் வாக்குகளுடைய எண்ணிக்கை தான். இதனுடைய அடிப்படையில் நம்ம இப்ப எதுவுமே ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. அதாவது ஆம் ஆத்மி பின்னிலை, பாஜக முன்னிலை என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது. ஏனென்றால் இன்னைக்கு சகோதரர் சற்று நேரத்திற்கு முன்னாடி சொன்னார், இந்திய வரலாற்றிலேயே ஒரு கட்சி குறுகிய காலத்தில் ஆட்சி பிடித்திருக்கிறது என்றால் அது ஆம் ஆத்மி கட்சி தான். அதாவது 3 முறை ஆண்டு விட்டோம். முதன் முறையாக 49 நாட்கள் ஆட்சியில் இருந்தோம். 2வது முறை முழுமையாக முடிவடைந்தது. 3வது முறையும் திறம்பட ஒரு ஆட்சி கொடுத்திருக்கிறோம். சகோதரர் சொன்னார், நிர்வாக சீர்கேடுகளினால், சில சர்க்கிள்களினால் ஆம் ஆத்மிக்கு சில தோல்விகள் ஏற்படுகின்றது என்று. இந்த நிர்வாக சர்க்கிள்கள் அவர் சொன்னதுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. நிர்வாக சர்க்கிள்கள் எங்களால ஏற்படல. எங்களை நிர்வாகம் செய்ய விடாமல் டெல்லியில் இருக்கக்கூடிய ஆளுநரை வைத்து பாஜக அத்தனை வேலைகளையும் செய்தது. எந்த ஒரு மக்கள் நல பணியையும் எங்களால் செய்ய முடியல. நீங்க இடியை பயன்படுத்தினீங்க, இன்கம் டாக்ஸ் பயன்படுத்துறீங்க, சிபிஐ பயன்படுத்துறீங்க. இந்த எல்லா துறைகளையும் பயன்படுத்தி எங்களுடைய தலைவர்களை ஒன்றன் பின் ஒன்றாக ஜெயிலில் போட்டீங்க. குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்ற ஒரு நோக்கத்திற்காக சரியாக அந்த பிரச்சார சமயத்தில் நீங்க சொன்னீங்க இல்லையா, ஹேமந்த் சோரன் அவர்களையும் ஜெயிலில் போட்டாங்க. அதே மாதிரி எங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் சிறையில் அடைச்சாங்க. அவர் பிரச்சாரத்துக்கு வெளியே வரக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தினால். அப்போ எப்படி அவங்க பாஜக வந்து அந்த கவர்னர் அப்படின்ற ஒரு போஸ்ட வச்சு, அது தமிழ்நாடும் விதிவிலக்கல்ல, எப்படி வந்து டெல்லியில எங்களை ஆட்சி செய்ய விடாம இருக்கிறாருங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தெரியும். நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு டெல்லிக்கு மட்டுமல்ல, ஏனைய பாஜக ஆளாத மாநிலங்கள்ல ஆளுநர்கள் மூலமாக அப்படியான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. ஆனா தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்விதான் பிரதானமானது அப்படிங்கிற அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி என்கிற ஒரு கூட்டணி அமைக்கப்படுது. அதன் மூலமாகத்தான் சில மாநிலங்கள்ல வெற்றிக்கான சில வழிமுறைகள் வகுக்கப்படுது. அப்படின்னும் போது ஆம் ஆத்மி தனித்து போட்டி, கூட்டணி இல்ல அப்படிங்கிற ஒரு முடிவும் கூட ஒருவேளை பின்னடைவு ஏற்படுறதுக்கு, நம்ம நீங்க சொல்ற மாதிரி இது ஏர்லி ஸ்டேஜ் ரிப்போர்ட்ஸா இருக்கலாம். ஆனா எக்ஸிட் போல் முடிவுகளை பார்க்கும்போது, வந்திருக்கக்கூடிய முன்னணி நிலவரங்கள் பார்க்கும்போது, தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தது தவறா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. அதே நேரத்தில் பெரும்பான்மைக்கு தேவையான 36 இடங்கள்ல தற்போது டெல்லியில பாஜக முன்னிலை வகிக்கிறது. அந்த மேஜிக் நம்பர் என்பது டெல்லியை பொறுத்த வரைக்கும் 36. அந்த 36 இடங்களில் பாஜக முன்னிலை வகிக்கிறது. திருமதி சுதா, நீங்க தொடரலாம். 2013 எக்ஸிட் போல் வந்து ஆம் ஆத்மி கட்சி மிகப்பெரிய தோல்வி அடையும்னாங்க. 28 சீட்டு கிடைச்சது. 2015 ஆம் ஆத்மி ஆட்சிக்கே வராதுனாங்க. எக்ஸிட் போல் நான் சொல்றது எவ்வளவு ஆம் ஆத்மிக்கு குறைவான ஒரு சீட்டுகளை தர முடியுமோ தந்தாங்க. ஆம் ஆத்மி ஆட்சி அமைச்சது. 2020 எக்ஸிட் போல்ல ஆம் ஆத்மி ஜெயிக்காது, தோல்வி அடையும், படுதோல்வி அடையும். நாங்க எங்களுக்கு 62 சீட்டு கிடைச்சது. ஆகையினால இந்த எக்ஸிட் போல வச்சு, நீங்க ஹரியானா தேர்தலையும் அதே தான் சொன்னாங்க, நீங்க எக்ஸிட் போல வச்சு எந்த முடிவுக்குமே வர முடியாது. ஏன்னா அது ஒருபட்சமாக இருக்கிறது. அது ஒரு நடுநிலையான எக்ஸிட் போல நாங்க பார்க்கல. இரண்டாவது, இந்திய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஹரியானா தேர்தலாக இருக்கட்டும், ஆம் ஆத்மி காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. பட் இறுதியில் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாதனால நாங்கள் தனித்து போட்டியிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. டெல்லியிலையும் பாராளுமன்ற தேர்தலின் போது நாங்கள் அவங்களோடய சேர்ந்து தான் செயல்பட்டோம். ஆனால் அதற்கு பிறகு இங்க டெல்லி மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை ஆம் ஆத்மியோடு சேர்ந்து கூட்டணி வேண்டாம் என்ற ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அகில இந்திய தலைமையிலும் அதற்கு ஆன முடிவு அதனை தொடர்ந்து எடுத்தார்கள். அதே போலதான் பஞ்சாப்லயும். ஆக இது
தனித்து போட்டிடுறதுனால எங்களுக்கு ஒரு தோல்வின்னு எடுத்துக்க முடியாது. இப்ப டெல்லியில தனித்து போட்டிட்டு இருக்கிறோம். ஆனா இத பாஜக எப்படி இந்த தேர்தல் அணுகி இருக்குன்னு பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு நிமிடத்துல முதல் முறையாக அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் ஆவறதுக்கு காங்கிரஸ் தான் காரணம்ன்றது அவங்க மறந்திருக்க மாட்டாங்க. ஆனா ஆம் ஆத்மி கட்சியினுடைய செயல்பாடுகள், அவங்க RSS இதுவரைக்கும் எத்தனை முறை விமர்சித்து இருக்காங்க, எத்தனை முறை இந்துத்துவ சக்திகள் அவங்க விமர்சித்து இருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு தான் முக்கியம், சமூக நீதி அரசியல் நோக்கி தலைவர் ராகுல் காந்தி பேசும்பொழுது அதன் குறித்து எத்தனை முறை அரவிந்த் கெஜ்ரிவால் ஆதரிச்சு பேசியிருக்காரு. சாதிவாரி கணக்கெடுப்பு கொடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் எத்தனை முறை பேசியிருக்காரு, மிகவும் சொற்பமான எண்ணிக்கை குறித்து பேசியிருக்காரு. ஏன்னா அது அவங்க முதன்மையான கொள்கையா இருந்ததே இல்லை. அதே மாதிரி ஊழல் வச்சு உருவான இயக்கம் ஆம் ஆத்மி கட்சி. ஆனா அதானி குறித்து வந்த எந்த ஊழல் குற்றச்சாட்டையுமே முன் வச்சு ஆம் ஆத்மி கட்சி பிரச்சாரத்தில் ஈடுபடவே இல்லை. அப்போ அதானி மேல சாஃப்ட் கார்னர் நாங்க இருப்போம், RSS மேல நாங்க சாஃப்ட் கார்னர் இருப்போம், ஆனா நாங்க மதசார்பற்ற கட்சி, நடுத்தர வர்க்கத்துக்கான கட்சி அப்படின்னு இந்த ஒரு வேடம் இருக்குல்ல, இதுதான் நாங்க சந்தேகப்பட்டு இருந்தோம் 2015 இருந்து. அப்போ இன்றைக்கு ஒருவேளை பாஜக பெரும்பான்மையோட வெற்றி பெறும் பட்சத்துல ஏதோ ஒரு வகையில பின்னாடி ஆம் ஆத்மி இருந்திருக்கிறதோ அல்லது பாஜகவை வெற்றி பெற வைப்பதற்கு ஆம் ஆத்மி துணை நின்றிருக்கிறதோ என்ற சந்தேகம் தான் எங்களுக்கு வரும். ஏன்னா எங்களுக்கு ஆம் ஆத்மி ஒரு நம்பிக்கையான ஒரு நண்பனாக, நம்பிக்கையான ஒரு பார்ட்னராக எங்களுக்கு கூட்டணியில தோணவே இல்லை எங்களுக்கு. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அதையெல்லாம் மறந்து கூட்டணியை தொடர்வோம் என்று சொன்ன காங்கிரஸ், டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் மட்டும் அதை நாங்க ஏத்துக்கல அப்படின்ற கருத்தை இப்ப சொல்றது ஏன்? இல்ல, நாங்க டெல்லி பாராளுமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மியை உள்ள வர வைக்கிறதுக்கு நாங்க தான் முயற்சிகள் எடுத்தோம். நாங்க எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தான் தனிப்பட்ட முறையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கடிதம் எழுதி அதன் மூலமாக பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி இதன் பிறகுதான் கூட்டணிக்குள்ள அவங்களை வர வச்சோம். அதுலயும் அவங்களுக்கு மிகப்பெரிய முழுமையான மனதோடு வந்தாங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா பஞ்சாப்ல நாங்க தனிச்சு நிப்போம்னு சொன்னாங்க, அது மாதிரி ஹரியானா தனிச்சு நிப்போம்னு சொன்னாங்க. இது மாதிரி பல இடங்கள்ல அவங்க பல முரண்பாடு உள்ள வந்தாங்க. அதன் பிறகு ஏற்பட்ட கருத்து முரண்பாடுக்கு பிறகு அவங்க தனியா போயிட்டாங்க, டெல்லியில் தனியா நிப்போன்ற முடிவு அவங்க தான் வந்தாங்க. நாங்க கூட்டணி தான் விரும்புறோம், நாங்க தமிழ்நாட்டில் கூட்டணி தான் விரும்புறோம், மற்ற மாநிலங்களும் கூட்டணி தான். ஏன்னா எங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் என்பது மாநில கட்சிகளோட கூட்டணி சேரும் பொழுதுதான் பாஜகவை வீழ்த்த முடியும் என்கிற அந்த உக்தி எங்களுக்கு புரிகிறது. அது ஆம் ஆத்மிக்கும் புரிஞ்சிருக்கணும். அப்படி புரியலன்னா ரெண்டே விஷயம், ஒண்ணு அவங்க பாஜகவோட பி டீமாக இருக்கணும் அல்லது அவங்க ஓவர் கான்பிடென்ட்டா அவங்க இருக்கணும்ன்றதுதான் எங்களுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது. இல்ல, அதுதான் நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் உங்களோட கூட்டணி சேரல என்பதற்காகவே பாஜகவோட பி டீம் என்ற அந்த குற்றச்சாட்டு சரியானதாக இருக்கா என்பதுதான் என்னோட கேள்வி. ஏன்னா நீங்க கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறலாம்னு நீங்க நினைக்கலாம், ஆனா அதுவே அவர்களுக்கு பலவீனமாக மாறக்கூடும் அப்படின்னு ஆம் ஆத்மி நினைச்சிருக்கலாம் இல்லையா? எண்ட் ஆஃப் த டே தேர்தலில் யார் வெற்றி என்பதுதானே முக்கியமான ஒரு பேசு பொருளாகும். இல்ல, அப்படி அது பலவீனமாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா அடிப்படையிலே ஆம் ஆத்மி கட்சியினுடைய தொண்டர்கள், அதற்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே முன்னாள் காங்கிரஸ் வாக்காளர்கள் தான். அவங்க காங்கிரஸ் ஓட்டு போட்டவங்க தான் நீங்க ஆம் ஆத்மி கட்சி ஓட்டு போடுறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு காலத்துல திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் எளியும் புனையமாக இருந்த கட்சிகள் இன்று ஒரே அணியில பயணிக்கிறோம். இன்னைக்கு பல மாநிலங்கள்ல கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் முரண்பாடோடு பயணித்த கட்சிகள் ஒரே பல மாநிலங்கள்ல ஒரே அணியில பயணிக்கிறோம். அப்போ ஒரு அரசியல் புரிதலை இரு கட்சிகள் உருவாக்க முடியும் ஒரு கூட்டணியில. அந்த புரிதலை அதை மக்களிடம் ஏற்படுத்துவதற்கு ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில தயங்கிக்கிட்டே இருக்கு, தயக்கத்துல அது அரசியல் பண்ணுதுன்றதுதான் எங்களோட ஒரு பார்வையா இருக்கீங்க. அப்ப தயக்கத்துக்கான காரணம் கேட்கிறோம். அதை மக்களுக்கு எஜுகேட் பண்ணிருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த வாக்கு வங்கி ஒருங்கிணைச்சிருக்கலாமே, கிரவுண்ட் அளவுல இன்னைக்கு ஒரு நல்ல எண்ணிக்கையை நோக்கி நகர்ந்திருக்கலாமே என்றதான் எங்களோட பார்வையா. சரி திரு ராம்கி, நம்ம டெல்லி பேசுறதுக்கு முன்பாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அந்த முடிவுகளின் அடிப்படையில் பெருவாரியான வித்தியாசம் என்பது இருக்கு. முதல் சுற்றுல இது வரைக்கும் எண்ணப்பட்ட வாக்குகள்லையுமே இது எதிர்பார்த்த ஒன்றாகத்தான் பார்க்கணுமா? நிச்சயமா, அதாவது திமுகவை எதிர்த்து ஒரு எதிர்த்தரப்புங்கிறது பெரிய பெரிய கட்சியில் எதுவும் இல்லை, நாம் தமிழர் கட்சி தான். வேற பெரிய ஆப்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. அதனால அந்த இடத்துலயே நாம் தமிழருக்கு ஒரு கூடுதல் கவனமோ ஒரு இதுவும் கிடைச்சிருக்கு. இரண்டாவது, சீமான் மேற்கொண்ட பிரச்சாரம் தமிழ்நாட்டு தேர்தல் வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான தேர்தல் பிரச்சாரமாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் பேசிய பேச்சுகள், பேசுபொருளான விஷயங்கள் எல்லாமே இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு பேசப்படும் விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் பெரிய கவனத்தை ஈர்த்தார், அது மறுக்கவே முடியாது. இருப்பவருக்கு சாதகமாக அமைந்ததா அல்லது பாதகமாக? நிச்சயமா சாதகம் தான். அதாவது திமுக ஆன்டி திமுக அப்படிங்கிற விஷயத்த நிறுத்தி அதை திமுக எதிரான வாக்குகள் எல்லாத்தையும் ஒரு கன்சால்ட் பண்ற இடத்துல இன்னைக்கு நாம் தமிழர் ஈரோடு தேர்தலில் இருக்கார். எப்படி ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்குறோம், ஆனால் இதுவரைக்கும் பார்த்ததுலேயே ஒரு கணிசமான ஒரு நல்ல டீசெண்டான ஃபிகரை தான் நான் பார்க்குறேன்.
ஆனால் இந்த பிரச்சாரத்தில் அவர் பேசின விஷயங்களும் அவர் கையாண்ட அணுகுமுறையும் நிச்சயமாக வந்து சீமான் என்பவர் தடுக்க முடியாதவர் அப்படிங்கிறத நிச்சயமா அது வெளிக்காட்டி. இதுல அதிமுகவும் பாஜக உள்ளிட்ட மற்ற கட்சிகள் புறக்கணிப்பு என்ற அந்த முடிவை எடுத்தது வந்து யாருக்கு சாதகமா போயிருக்குன்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இல்லை, யாருக்கு சாதகமானு சொல்றதை விட அவங்களுக்கு வந்து இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டியில ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க, அதே ஸ்டாண்டை தான் இங்கேயும் எடுத்தாங்க. அதை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சேஃப் பெட்டாக விளையாடுறாங்க. இது வேணாம், நம்ம வந்து எப்படி இருந்தாலும் ஆளுங்கட்சி பங்கேற்கிற தேர்தல் அப்படிங்கும்போது ஒருவேளை காங்கிரஸ் போட்டி இருந்தால் கூட அதிமுக வந்து வேறு விதமாக பரிசீலனை பண்ணியிருக்கோம். ஸோ இது நேரடியாக திமுகவே போட்டியிடுகிறது. ரொம்ப ஸ்ட்ராங்கான வேட்பாளர், ஏற்கனவே தொகுதியில் அறிமுகமான வேட்பாளர், அவருக்கு ஒரு பெரிய சமூக பின்னணி இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நிச்சயமாக வந்து அதை எதிர்த்து வெற்றி பெறுவது இயலாத காரியங்கிறதுனால தான் அதிமுக ஒதுங்குது. பாஜக ஒரு குழப்பத்தில் இருக்குது. என்ன மாதிரியான அலைன்ஸ் இங்கே தமிழ்நாடு செட் பண்ணுறது, யார் பக்கம் போகிறது, அதாவது அவங்க நாடாளுமன்றத்தில் அவங்க வைத்த கூட்டணி கூட இன்னைக்கு உயிரோட இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. அதனால அந்த இடத்துல போய் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு பாஜக முடிவு பண்ணு. வேறு வழி இல்லை அப்படிங்கும் போது தான் இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நான் எல்லா கட்சிகளுக்கும் மாற்று அப்படிங்கும் போது இருபெரும் திராவிட கட்சிகளும் இருபெரும் தேசிய கட்சிகளுக்கும் சமதூரத்தில் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும்போது அவங்க எந்த தேர்தலாக இருந்தாலும் நான் போட்டி தான் இருவேன், எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டாலும் போடாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லைங்கிற தெளிவான அணுகுமுறையோட அப்ரோச் பண்ண. ஸோ அவங்களுக்கு கூடுதல் கவனமும் கூடுதல் வாக்குகளும் நிச்சயமாக கிடைக்கும். அவங்களுடைய வெளிப்படையான தன்மையும் சரி, அணுகுமுறையும் போல்டாக களத்தில் இறங்கி எதிர்கொண்டது விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நாம் தமிழருக்கு வாக்கு அதிகம், செல்வாக்கு அதிகம் நிச்சயமா இருக்கும். அது எந்த அளவுக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் நிச்சயமா. ஓகே, நம்ம இப்போ வரைக்குமான அந்த வாக்கு முன்னிலை நிலவரத்தை பார்க்கிறோம். முதல் சுற்றுல தற்போது வரை 7955 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் முன்னிலை வகிக்கிறார். முதல் சுற்றில் தற்போது வரை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி பெற்ற அந்த வாக்குகள் என்பது 981 இருக்கிறது என்பதையும் நாம் முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இதுவரைக்குமான அந்த வாக்கு வித்தியாசம் என்பது 6974 இருக்கிறது என்ற அந்த தகவலையும் புள்ளி விவரத்தையும் நாம் முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தொடர்ந்து திரு எஸ்.ஜி. சூர்யா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக என்ன முடிவெடுக்க வேண்டும் என்ற குழப்பத்தில் இருந்தது என்கிறார் திரு ராம்கி. உங்க பதில். எங்களுடைய முடிவு என்னன்னா, தேர்தல் நடக்கக்கூடிய விதம். இப்போ இது எந்த இந்திய தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை நடத்தினா கூட கடந்த தேர்தல்களில் எவ்வளோ முறை நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உங்கள் ஊடகங்களிலே பல முறை போட்டிங்க, மக்களை வந்து கொட்டகைக்குள்ளே அடக்கி காலையிலிருந்து இரவு வரைக்கும் உட்கார வைத்து பணத்தை கொடுத்து உணவை கொடுத்து இந்த வாக்குகளை வாங்கக்கூடிய விதம் திருமங்கலம் ஃபார்முலான்னு தமிழகத்தில் முதல்